வணக்கம் மகர ராசி அன்பானவர்களே. ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு உங்களின் வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கப் போகும் அந்த முக்கியமான காலகட்டம் வந்துவிட்டது. குரு பெயர்ச்சி 2025-2026 ஜோதிட ரீதியாக குருவின் இந்த இடம் பெயர்வு ஒரு நபரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த வல்லது. மகர ராசியை பொறுத்தவரை உழைப்புக்கு பெயர் போனவர்கள் நீங்கள். இதுவரை நீங்கள் சந்தித்த தடைகள், ஏழரை சனியின் தாக்கம் மற்றும் பல்வேறு போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி பாதையில் உங்களை அழைத்து செல்ல போகும் காலம் இது. குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை செய்ய போகிறார் என்பதை விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலில் உங்கள் தொழில் வாழ்க்கையை பார்ப்போம். இதுவரை பணியிடத்தில் நீங்கள் சந்தித்த தேவையற்ற போட்டிகள், மேல் அதிகாரிகளின் அழுத்தம் மற்றும் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத நிலை ஆகியவை மாறப்போகின்றன. ஜூன் 2, 2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திராஸ்தானத்திற்கு மாறும்போது உங்கள் அந்தஸ்து உயரும். தொழில் செய்பவர்களுக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். புதிய கிளைகளை தொடங்குவது, புதிய கூட்டாளிகளுடன் கைகோர்ப்பது போன்ற முயற்சிகளுக்கு இது மிகவும் ஏற்ற காலம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளோ அல்லது நீங்கள் விரும்பிய பெரிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைகளோ கிடைப்பதற்கான அறிகுறிகள் மிக தெளிவாக தெரிகின்றன. அரசு தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான மாற்றங்களும் பதவி உயர்களும் தேடி வரும். உழைக்க தயங்காத மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த உழைப்பிற்கான பலனை முழுமையாக வழங்கப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த கடன் சுமைகள் குறையத் தொடங்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியின் 2, 10 மற்றும் 12ஆம் வீடுகளின் மீது படுவதால் பணப்புழக்கம் சீராகும். எங்கு சிக்கியிருந்தாலும் வராமல் இருந்த பழைய பாக்கிகள் மீண்டும் கைக்கு வரும். பெரிய அளவிலான முதலீடுகளை செய்வதற்கு, குறிப்பாக நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு இது மிக சிறந்த காலம். தெற்கு தமிழ்நாட்டில் அல்லது நீங்கள் வசிக்கும் பகுதியில் ரியல் எஸ்டேட் சார்ந்த முதலீடுகள் எதிர்காலத்தை நல்ல லாபத்தை கொடுக்கும். பங்குச்சந்தை போன்ற அபாயகரமான முதலீடுகளில் ஈடுபடுவதை விட நீண்ட கால முதலீடுகளில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு செல்வத்தை பெருக்கும். குடும்பத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ எடுக்கும் கடன்கள் சரியான நேரத்தில் அடைபட்டு உங்களை நிம்மதியாக உணர வைக்கும். குடும்ப அமைதியை பொறுத்தவரை குரு பெயர்ச்சி மிக சிறந்த பலன்களை வழங்க உள்ளது. திருமண வயதில் இருக்கும் மகர ராசி அன்பானவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். காதல் திருமணம் செய்பவர்களுக்கு பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கிடையே இதுவரை இருந்து வந்த வேறுபாடுகள் மறைந்து பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலம் மிகவும் அனுகூலமானது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களின் உடல் நலனில் இருந்து கவலைகள் நீங்கி அவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் உங்களை வாட்டிய மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். இருப்பினும் குரு பகவான் நீர் ராசியில் சஞ்சரிப்பதால் அவ்வப்போது செரிமான சார்ந்த சிறிய பிரச்சனைகள் அல்லது சளி தொந்தரவுகள் வரலாம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது மிக அவசியம். மனதை அமைதியாக வைத்திருக்க தியானம் மற்றும் நடைபயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர இது மிக சிறந்த காலம். இது உங்களின் ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கும், அதே சமயம் மனதிற்கு பெரிய நிம்மதியை தரும். இறுதியாக இந்த குரு பெயர்ச்சியில் முழுமையான நன்மைகளை பெற நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய விஷயங்கள்: சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது, குரு பகவானின் ஆசியை பெற வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பது போன்றவற்றை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். குறிப்பாக மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக வழங்குவது குருவின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த காலம் உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம். நம்பிக்கையுடன் உற்சாகத்துடனும் இந்த காலத்தை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாக மகர ராசிக்காரராகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வெற்றிகளை மட்டும் குவிக்கும். தொடர்ந்து உழைக்கவும் உறுதியுடன் இருக்கவும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றமடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.